யுவா கபடி சீரீஸ் 2024 தமிழ்நாடு எடிஷன். எஸ், தமிழ்நாடுக்குள்ள இருக்கிற டீம்ஸ் யுவா கபடி சீரீஸ்ல மோதிக்க போறாங்க. இது புது எடிஷன். இது எப்போ நடக்க போகுது, எங்க நடக்க போகுது, எந்தெந்த டீம்ஸ் எல்லாம் மோதிக்கிறாங்க, டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கூடவே ப்ரோ கபடி லீக்ல நீங்களும் கலந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதற்கான ட்ரையல்ஸை டீம்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டில் ஒரு டீம் நடத்துறாங்க. அதை பத்தின டீடைல்ஸும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த யுவா கபடி சீரீஸை பற்றி சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்காங்க. யுவா கபடி சீரீஸ். யுவா கபடி சீரீஸ் தமிழ்நாடு கிளப்ஸ் 2024 யுவா கபடி சீரீஸ் TNCC எடிஷன் அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற டீம்ஸுக்கு இடையில நடக்க போற டோர்னமெண்ட் தான் இது. ஸோ இந்த யுவா கபடி சீரீஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தமிழ்நாடு டீமா இருக்கும். அண்ட் இந்த டோர்னமெண்ட் எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வென்யூ பார்த்தீங்கன்னா சென்னை தான். வேலம்மாள் போதி கேம்பஸ் பொன்னேரி அங்கதான் நடக்க போகுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. மே 6 இருந்து ஸ்டார்ட் ஆகி நடக்க போகுது. இதுல கலந்துக்க போற டீம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது போல் ஏவை பொறுத்த வரைக்கும் அனந்தகரை, வேல்ஸ் யூனிவர்சிட்டி, கட்டக்குடி ஸ்போர்ட்ஸ், நீல்கிரி கிங்ஸ், ஜெயசித்ரா கிளப்ஸ், NA அகாடமி, KR ஸ்போர்ட்ஸ், கற்பகம் யூனிவர்சிட்டி, போல் பியை பொறுத்த வரைக்கும் SRM யூனிவர்சிட்டி, பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி, சாமி அகாடமி, AMKC கோபி, சிவகங்கை வாரியர்ஸ், சென்னை ஸ்போர்ட்ஸ், PK ஸ்போர்ட்ஸ், துரை சிங்கம். இந்த ஒரு 16 அணிகள் மோதிக்க போறாங்க. ஸோ இது யுவா கபடி சீரீஸ் தமிழ்நாடு ஸ்பெஷல் எடிஷன் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு பசங்க, தமிழ்நாடு டீம்ஸ் மட்டும் தான் இந்த டோர்னமெண்ட்ல மோதிக்க போறாங்க. இது சென்னையில தான் நடக்க போகுது. முடிஞ்சா போயிட்டு நேரிலேயே விசிட் பண்ணி பாருங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா சுதாகர் எம்மும் பார்ட்டிசிபேட் பண்றாரு. அவரோட ஓன் கிளப்பான ஜெயசித்ரா அணிக்காக பிளே பண்ண போறாரு நம்ம PKL புகழ் சுதாகர் எம். ஸோ அவரை பார்க்கவும் நீங்க இந்த இடத்துக்கு போகலாம். சுதாகர் எம் மட்டும் இல்லாம பல தமிழ்நாடு ஃபேமஸ் கபடி பிளேயர்ஸ் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஒவ்வொரு யூனிவர்சிட்டியா மோதிக்க போறாங்க, ஒவ்வொரு கிளப்பா மோதிக்க போறாங்க. கண்டிப்பா இந்த டோர்னமெண்ட் இன்னும் சூப்பர் டூப்பரா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு என்னால நான் நேர்ல போயிட்டு விசிட் பண்ணி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அதை அப்டேட் பண்றேன். அதற்கு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நியூஸ் ப்ரோ கபடி லீக் சீசன் 11க்கான ட்ரையல்ஸ் பத்தினது. ஸோ 2 டீம் இப்போதைக்கு ட்ரையல்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 10 டீம்ஸுமே அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா NYP செலக்ஷனுக்கான ட்ரையல்ஸா தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெங்களூரு புல்ஸ் ட்ரையல்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா மே 11 அன்னைக்கு நடக்க போகுது. இது எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா செயின்ட் ஜோசப் இண்டோர் பேஸ்கெட் பால் கோர்ட் 36 லாங்ஃபோர்ட் ரோட், லாங்ஃபோர்ட் கார்டன்ஸ், பெங்களூரு, கர்நாடகா. ஸோ அதற்கான அட்ரஸ் நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். ஸோ இது பெங்களூரில் நடக்க போகுது. அங்கே நீங்கள் முடிஞ்சா பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அந்த ட்ரையல்ஸை போய் அட்டன் பண்ணலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பெங்களூரு புல்ஸோட கோச் ரந்தீப் சிங் ஷெராவத் இருப்பார். அண்ட் மற்றும் சில பெங்களூரு புல்ஸோட அசிஸ்டன்ட் கோச்சஸ்லாம் அங்கே இருப்பாங்க. அவங்களுக்கு இடையில தான் நீங்கள் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா PKL சீசன் 11க்கு NYP பிளேயரா பெங்களூரு புல்ஸில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய அதிகமாக இருக்கு. ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்க, சைன் பண்ணுங்க, PKL ப்ளே பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது ப்ரமோஷன்லாம் கிடையாது, உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. அடுத்த டீம் யாரு ட்ரையல்ஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா குஜராத் ஜெயன்ஸ் கபடி டீம் தான். இவங்க ஓப்பன் ட்ரையலே கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நோட்டபிளான விஷயம். யாரு வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இதற்கான டேட் பாத்தீங்கன்னா 5 மே மற்றும் 6 மே 2024 நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏஜ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 18 to 22 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும். இதான் ஏஜ் லிமிட். அண்ட் வென்யூ எங்கன்னு பாத்தீங்கன்னா சதர்ன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி, PMT காலேஜ், உசிலம்பட்டி, மதுரை, தமிழ்நாடு. எஸ், மதுரையில உசிலம்பட்டியில தான் இதற்கான ட்ரையல் நடக்க போகுது. நம்ம ஊர் தமிழ்நாட்டில் தான் நடக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ரையல்ஸை நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் இது ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய ஒரு ட்ரையலாக கூட இருக்கலாம். 18 வயதிலிருந்து 22 வயது இருந்தால் போதும். உசிலம்பட்டி இங்கிருந்து ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும். ஸோ அதனால் அதை ட்ரைவ் செய்து ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷனும் இவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் போகும்போது ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் மேட் ஷூ போட்டிருக்கணும். கூடவே ரிப்போர்ட்டிங் டேட் பார்த்தீங்கன்னா மே 5 இருக்கணும். 2 நாள் நடக்க போகுது அப்படின்னா நீங்க 2 நாள் அங்க இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மே 5 அன்னைக்கு நீங்க ரிப்போர்ட் பண்ணிடணும். ரிப்போர்ட்டிங் டைம் காலையில 7 மணி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த குஜராத் ஜெயன்ஸோட ட்ரையல் அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அட்டன் பண்றதுக்கு, பெனிஃபிட்டும் உங்களுக்கு இருக்கும். அட்டன் பண்ணீங்கன்னா மேபி செலக்ட் ஆனீங்கன்னா, நம்ம வீடியோ பார்த்து செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா மறக்காம ஒரு கமெண்ட்டை கீழே போட்டுருங்க. நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புறேன். ஸோ இந்த மாதிரியான பல ப்ரோ கபடி அண்ட் கபடி அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் குறைய கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.